சார் பேக் டு விஷுவலிட்டிக்ஸ். ஸோ நீங்கள் எப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது நியூ இயர் விஷயம் தான் லாங்சைன் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம ரன்னபிள்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரன்னபிள் எக்ஸிகியூஷன் ஆர்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரன்னபிள்ஸை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் பாட்டும் இருக்குது, தியரிட்டிக்கல் பாட்டும் இருக்குது. ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ எஸ் கைஸ், என் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் அப்படின்ற டாபிக் கூட நம்ம என்டர் ஆகிறோம் கைஸ். இதுவரை நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா லெகசி லாங்சைன் பார்த்துருக்கோம், அதாவது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் த லாங்சைன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க கேட்கலாம், இப்போ நம்ம படிச்சது எல்லாமே வேஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம படிக்க போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும், மற்றபடி எல்லா கான்செப்டும் அதே தான். ஓகேங்களா? சின்டாக்ஸ் மட்டும் மாறதுக்காக தான் இந்த லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருப்போம்னா லாங்சைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியில் லாங்சைனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போனோம்னா ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். செயின்ஸ்னா என்ன, ப்ராம்ப்ட்ஸ்னா என்ன, அவுட்புட் ப்ராசஸ்னா என்ன சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு டாக்குமெண்டேஷனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு சாட் பாட்டு கிரியேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாட் பாட்டுக்கு எப்படி நம்ம மெமரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருப்போம், மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ், இந்த கடைசி 3 வீடியோ எதை பத்தி இருக்கும்னா காம்போனன்ட்ஸ், அதாவது ரேகை பத்தி இருக்கும். ஓகேங்களா? டெடிகேட்டடா ரேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க டேட்டாவை லோட் பண்ணணும், டேட்டாவை லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க காம்போனன்ட்ஸ், பிட்டர்ஸ், எம்பர்டிங்ஸ், வெக்டர்ஸ், அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று டீட்டெயிலா ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருப்போம், தியரிட்டிக்கலாகவும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதுவரையும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே லெகசி லாங்சைன், அதாவது ஓல்டு வெர்ஷன் ஆஃப் த லாங்சைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம படிக்க போறது நான் ஏன் படிக்கணும், ஏன் இந்த லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜை படிக்கணும், அதுக்கும் நான் ரீசன் சொல்றேன். ஸோ இதுவரையும் நம்ம படிச்சது எல்லாமே வேஸ்டாவே போகாது. அது வந்து ஒரு கான்செப்டா இருக்கும், சின்னதா ஒரு சின்டாக்ஸ் மட்டும் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செயின்ஸ், நம்ம இங்க பைப்ஸ் நம்ம அங்க வந்து செயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். லெகசி லாங்சைன்ல செயின்ஸ் செயின் ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இங்க அதுக்கு பதிலாக ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ரன்னபிள்ஸ் ஐயோ பெரிய கான்செப்டா இருக்குமே, பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ரன்னபிள்ஸ்ன்றது செயின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரன்னபிள்ஸ் இந்த லெகசி லாங்சைன்ல செயின்ஸ் வந்து ரன்னபிள்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து பில்ட் இன் ரன்னபிள்ஸ்னா என்ன, சோ எல்லா காம்போனன்ட்ஸையும் யூஸ் பண்ணி எல்சிஎல் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் லேங் சர்வர், லாங்சைன் ஈகோ சிஸ்டம் பத்தி படிக்க போறோம். லேங் சர்வர், லேங் ஸ்மித், லேங் கிராஃப் எல்லாமே படிப்போம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல பேசிக்ஸ் மட்டும் தான் இருக்க போது. லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுல இருக்க ஒரு ரன்னபிள்ஸ் மட்டும் பிராக்டிகா இம்ப்ளிமெண்ட் பார்க்க போறோம் கைஸ். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கைஸ். ஓகே ஃபைன். ஸோ ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு ஜென்ஏ அப்ளிகேஷனுக்கு ஆர்கிடெக்சர்னா எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஜென்ஏ அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, டேட்டா இன்புட்டா கொடுப்பேன். கண்டிப்பா யூசர் இது மேபி யூசர் இன்புட்டா கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? எது வேணா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நீங்க அப்லோட் பண்ணலாம், ஒரு எக்ஸல் ஃபைல் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஆக்ஷனா இங்க என்னது, ப்ராம்ப்ட்ஸ், ரன்னபிள்ஸ் என்ன சொல்லி பாக்குறேன். ரன்னபிள்ஸும் செயின்ஸும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அவுட்புட் ப்ராசஸ் நடக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஆக்ஷன்ல கிடைச்ச அவுட்புட் வந்து எல்எல்எம் கொடுக்குறோம், நமக்கு ஒரு அவுட்புட் ஃபர்தரா ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு பேசிக்கா ஒரு ஆர்கிடெக்சர்ன்றது. சோ இந்த எல்சிஎல் எங்க வரும், எங்க பிளேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ்ன்ற பாட்டுக்குள்ள தான் கைஸ் வரும். ஓகேங்களா? சோ இந்த எல்சிஎல்ன்றது இந்த ஆக்ஷன்ஸ் பாட்டுக்குள்ள தான் வரும். ஓகே ஃபைன். சோ இது வரையும் பேசிக்கா ரன்னபிள்ஸ், இது வரைக்கும் நம்ம லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்னா ஓல்டர் வெர்ஷன்ல இருந்து நியூ இயர் வெர்ஷனுக்கா மாறதுதான் அந்த லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்ன்றது. சோ அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா செயின்ஸும் ரன்னபிள்ஸும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ இதுக்கப்புறம் எல்லாமே டீடைலா பார்ப்போம். ஓகேங்களா? சோ எஸ் செயின்ஸ்னா என்ன, பெர்ஃபார்ம் செவரல் ஆக்ஷன்ஸ் இன் பர்டிகுலர் ஆர்டர். இதை பத்தி நான் டீடைலாவே செகண்ட் வீடியோல பேசியிருப்பேன். சோ ஏன் திரும்பி பேசணும்னா ரன்னபிள்ஸ்க்காக பேசுறப்ப செயின்ஸும் கண்டிப்பா பேசணும், அதுக்காக தான். ஓகேங்களா? சோ செயின்ஸை வந்து ரன்னபிள்ஸ் சொல்லுவாங்க, ரன்னபிள் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. சோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா எல்லாமே செயின்ஸ் தான். ஓகேங்களா? எல்லாமே நம்ம யூஸ் பண்றது அங்க ஓல்டர் வெர்ஷன்ல அப்படி யூஸ் செயின்ஸ் சொல்லிருக்கலாம், செயின் ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிருப்போம். சோ இந்த வெர்ஷன்ல, அதாவது எல்சிஇஎல் லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்ல நம்ம ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ எதுக்காகனா அதே ஒர்க் தான் இதுவும் பண்ணுது, பர்ஃபார்ம் செவரல் ஆக்ஷன்ஸ் இன் பர்டிகுலர் ஆர்டர். ஓகேங்களா? சோ இப்ப இங்க நம்ம பைப்ஸ் எப்பயுமே முன்ன வீடியோலயே சொல்லியிருப்பேன், எல்சிஎல்ல நம்ம செயின்ஸ் வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் ஒரு ப்ராம்ப்ட், அதாவது இங்க வந்து லெஃப்ட் டு ரைட், அங்க நீங்க லெகசி லாங்சைன் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெகசி நான் காமிச்சிருப்பேன் போன வீடியோல, மெமரி மேனேஜ்மெண்ட்ல காமிச்சிருப்பேன் கண்டிப்பா. சோ அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம செயின்ஸ் அதுக்குள்ள ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப நம்ம எல்எல்எம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சோ ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்டா கூட அவுட் ப்ராசஸ் கொடுக்கலாம். ஏன்னா இங்க எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து எதுவுமே இல்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த லெகசி லாங்சைன்ல. பட் இந்த எல்சிஇஎல்ல, அதாவது
எல்சிஇஎல்ல லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்ல ஸ்டேட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த எக்ஸிகியூஷன் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் நடக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட்ல இருந்து வர அவுட்புட் வந்து எல்எல்எம்க்கு போகணும். ஓகேங்களா? எல்எல்எம்க்கு ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேசிங்க. எல்எல்எம்ல இருந்து வர அவுட்புட் வந்து நமக்கு வந்து அவுட்புட் ப்ராசஸர்ட்ட போகும். ஓகேங்களா? ஒரு இதெல்லாம் இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட், இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட், எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அவுட் ப்ராசர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு அவுட்புட் வந்து இன்னொருக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் ரன்னபிள்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு அவுட்புட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அவுட்புட் வச்சு தான் இன்னொரு ஆப்ஜெக்டே ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து லெஃப்ட் ரைட் எக்ஸிகியூஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸிகியூஷன் எப்படி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் நடக்கும், ப்ராம்ப்ட்ல இருந்து எல்எல்எம் கிட்ட போகும், எல்எல்எம் கிட்ட இருந்து அவுட்புட் வரும். இது எல்லாமே தெரிஞ்சதுதான். பட் இந்த நம்ம யூஸ் பண்ண லெகசி லாங்குவேஜ் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் டசன்ட் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அவுட்புட் ப்ராசஸரும் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம், ப்ராம்ப்டையும் கொடுக்கலாம். அங்க எதுவுமே இல்லை. பட் இங்க நீங்க ஒரு செயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா ப்ராம்ப்ட் எல்எல்எம் அவுட் ப்ராசர். ஓகே கிஷோர், எனக்கு புரியுது. ஏன் நம்ம இந்த பைப் சிம்பிளுக்கே போறோம்? ஏன்னா ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே சேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம எல்சிஎல் கொண்டு வந்துடும். ஓகே, அப்டேட்டட் வெர்ஷன், ஓகே ஃபைன். ஸோ ஏன் இந்த மாதிரி பைப் சிம்பிள் போட்டுக்கிட்டே போறோம்? ஸோ ஏன்? ஓகே ஃபைன். ஸோ நீங்க நார்மலா பேசிக்கா படிக்கிறப்ப ஒரு செயின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதுவே நீங்க ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டீங்க, ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்கன்னா அங்க ஒரு செயின் மட்டுமே இருக்குன்னு அவசியம் இல்லாது. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் செயின்ஸ், ரைட்? ஸோ அதுக்காக தான் இந்த செயின் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து C1 ஈஸியா பில்ட் பண்ணிக்கலாம்ல, எக்ஸிகியூஷன் மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த எல்சிஎல் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாங்சைன் ஈகோ சிஸ்டம் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால. ஸோ அந்த லாங்சைன் ஈகோ சிஸ்டம்ல லாங்ஸ்மித் லாங்கிராஃப் லாங்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஈகோ சிஸ்டம் இருக்கு guys. அந்த ஈகோ சிஸ்டம்ல எல்லா ஈகோ சிஸ்டமும் எதை வச்சு பில்ட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த செயின்ஸ். அங்க நம்ம இந்த செயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. அங்க நம்ம கண்டிப்பா வந்து இந்த எல்சிஇஎல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்க போயிட்டு நான் வந்து செயின் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன், ஓல்டர் வெர்ஷன் தான் படிச்சிருக்கேன், ஓல்டர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். லாங்சன் நேத்து கூட அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்காக டெய்லி படிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த எல்சிஎல்ன்றது ஒரு காமனான கான்செப்ட், அதை நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மோஸ்ட்லி எந்த யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்ததே இல்லை இந்த ரன்னபிள்ஸ்னா என்ன, ரன்னபிள்ஸ் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. பில்டின் ரன்னபிள்ஸ்னா என்ன, பில்டின் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் போட்டு நான் தமிழ் கம்யூனிட்டியில பார்த்ததே இல்லை கைஸ். ஸோ இதுக்காகவே நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இதுவே ஒரு வேலிடேஷனா கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிகல் பார்ட்டுக்குள்ள போவோம். ஓகே ஃபைன். ஸோ இனிமேல் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா செயின்ஸ் என்ன, ரன்னபிள்ஸ் சொல்லி பார்த்துருவோம். ரன்னபிள்ஸ்னா என்ன, சீக்வன்ஸ். ரன்னபிள் சீக்வன்ஸ்ன்றது அது ஸ்டேட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த எக்ஸிகியூஷன். அதாவது ரன்னபிள்ஸ்னா என்ன சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? எல்சிஎல் செயின் அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ரன்னபிள்ஸ் சொல்லி பார்த்தோம். ரன்னபிள்ஸ் எக்ஸிகியூஷன் ஆர்டர் சொல்லி பார்த்தோம். ஸோ இதை நான் வந்து ப்ராக்டிகலா காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோட எஜெண்டாவே. ஓகேங்களா? ரன்னபிள்ஸ்னா என்னன்னு சொன்னா செயின்ஸ்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ செயின்ஸ் சொன்னேன். சீக்வன்ஸ் ஆஃப் ரன்னபிள்ஸ்ன்றது ப்ராம்ப்ட் அப்படின்னு சொன்னேன். சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து லெஃப்ட் டு ரைட் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த அல்டர்னேட்டிவ்ன்றது பேட்ச் இன்வோக்கு பதிலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், பேட்ச் யூஸ் பண்ணலாம், ஒன்று ஸ்ட்ரீம் ஒன்று யூஸ் பண்ணலாம். நான் ப்ராக்டிகலாக காட்டும்போது காட்டிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட எஜெண்டாவே இதுதான். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராக்டிகல் பார்ட். ஸோ எஸ் கைஸ், இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். அதாவது இந்த ரன்னபிள்ஸ் எல்சிஎல்ல ஒரு ரன்னபிள்ஸ், இது ஏற்கனவே நான் எல்லா வீடியோலையுமே காமிச்சிருப்பேன். பட் டெடிகேட்டடா இந்த எல்சிஎல் எடுக்கும்போது நான் கண்டிப்பா காட்டியே ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகேங்களா? யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. நம்ம கோர்ஸ் படிக்கும் போது யாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, தட்ஸ் மேட்டர். ஓகே ஃபைன். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு எல்எல்எம் இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எல்எல்எம் இனிஷியலைஸ் பண்ணணும்னா குரோ கேபி கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக என்ன வேணும் நமக்கு, இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏடு வேணும். ஏன்னா ஓஎஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க .env ஃபைல எடுக்க போறோம் அதுக்காக. ஓகே, ஸோ ஃபைன், இம்போர்ட் ஓஎஸ். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோல்டர் லாங்சைன் பார்த்துட்டு இருக்கோம். லாங்சைன்ல எல்சிஎல் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கர்னல் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏஐஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்னலை செலக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரம் .env. இது எதுக்காக இது பண்றேன்னா, நான் வந்து என்னோட .env ஃபைல் வச்சிருக்கேன். அந்த .env ஃபைல்ல தான் நான் வந்து grow kpk வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபைலை நான் கெட் பண்ணும், அதுக்காக இந்த ஃபைல். ஓகேங்களா? ஸோ load.env அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அதுக்கப்புறம் grow kpk நான் கெட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்குள்ள இருக்க grow kpk நான் கெட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, ஃப்ரம் லாங்ச் நம்ம chat கம்ப்ளீஷன் மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக லாங்சைன் குரோக்ல இருந்து chat கம் குரோக்கு மாடலை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்எல்எம் இஸ் ஈக்குவல் டு chat grok ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் வந்து மாடலை இனிஷியலைஸ் பண்றேன். APK இஸ் ஈக்குவல் டு இந்த grok APK கிட்ட கொடுக்குறேன். மாடல் வந்து நான் வெர்சடைல் மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் கிரியேட்டிவிட்டி பாராமீட்டர் ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் ஏன் டக்குன்னு போறேன்னா, இதெல்லாம் டெடிக்கேட்டாவே டீட்டெயிலாவே போட்டுட்டேன். ஸோ அதனால தான் காப்பி பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், இதை நான் அப்படியே ரன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இட்ஸ் டெக்ஸ் டைம். ஓகே ஃபைன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு LLM இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ நான் லெகசி லாங்குவேஜ்க்கு ஒரு அவுட்புட் காட்டணும் உங்களுக்கு. எப்படி இருக்கும் லெகசி லாங்குவேஜ் இந்த டைம்ல காட்டணும். நம்ம அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி போனது தான் இந்த ரன் ஆயிடுச்சு இது. ஸோ இந்த LCL, ஓகே, லெகசி கோட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே ஓகே வெயிட், LCL. ஸோ நம்ம லெகசி லேங் செயின்ஸ் எப்படி பில்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். ஸோ பண்ணியிருக்கணும். ஓகே ஃபைன், யா இது ஓகே. ஸோ நம்ம LCL சாரி லெகசி லேங் செயின்ல எப்படி ஒரு செயின் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அங்கே செயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேங்களா? ஸோ செயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க எது வேணா கொடுத்தாலும் அது ஆர்டர் ஆஃப் த எக்ஸிகியூஷன் மேட்டர் இல்லை. நான் இந்த LCL சொல்றது முக்கியமான எது என்னன்னா, LCLன்றது ஒரு ஆர்டர் ஆஃப் த எக்ஸிகியூஷன். அது இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ப்ராம்ப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் LLM நடக்கணும். எக்ஸிகியூஷன் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த LCL, ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இதை ரன் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன், எரர் அடிக்கும். நான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறது நியூவர் வெர்ஷன் ஆஃப் த லாங்குவேஜ், ஸோ அதனால எரர் அடிக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நியூவர் வெர்ஷனுக்கு, அதாவது LCELக்குள்ள போறோம். ஸோ LCEL எப்படி செயின்ஸ் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ LCEL, ஓகே ஓகே, LCEL கோட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், ஃப்ரம் இதெல்லாம் நான் போட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஃப்ரம் லாங்குவேஜ் கோட் டாட்டா அவுட் ப்ராசஸை நான் ப்ராம்ப்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ்ல எடுப்போம். ஸோ ஒரு LLM இனிஷியலைஸ் பண்றோம், கண்டிப்பா அது தேவை. ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு chat prompt template ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செயின்ஸை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் திங் இங்க என்னன்னா, ஸோ ப்ராம்ப்ட், LLM, ஸ்கிரீன் அவுட் பர்சர், இது எல்லாமே சேர்த்து தான் ரனபிள்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ரனபிள்ஸ்ன்றது இந்த பைப் சிம்பிள்ஸ், அதாவது ஒரு செயினை பில்ட் பண்ணோம்னா இங்க LCL நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம், பைப் சிம்பிள் யூஸ் பண்றோம், ஓகேங்களா? ஸோ அதான் இது பேசிக்கா நடக்க போகுது. ஸோ எஸ், இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்ல, லாங்குவேஜ் அண்டர்ஸ்கோர் கோட் டாட் அவுட் ப்ராசஸ் ஸ்ட்ரிங் அவுட் ப்ராசர். இதை பத்தி தெரியலனா முன்னாடி இருக்க வீடியோ போய் பாருங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஒரு chat இன்வோக் ஆஃப் ஃபுட்பால் பிளேயர் நான் மெஸ்ஸின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்ன டெம்ப்ளேட்ல இருக்குன்னா, டெல் மீ த கியூரியஸ் ஃபேக்ட், அவங்கள பத்தி கியூரியஸான ஃபேக்ட் வரும், ஓகேங்களா? ஸோ எஸ், செயின் டாட் இன்வோக் ஆஃப் இந்த இது லியோனல் மெஸ்ஸி, அவர் வந்து growth ஹார்மோன், அதாவது வளர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 11 வயசுல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வருது, ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா நம்ம செயின்ஸ் வச்சு ஒரு LCL யூஸ் பண்ணி நம்ம ஒரு மாடல் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ப்ராம்ப்ட்ஸ் LLM செயின் ஸ்ட்ரிங் அவுட் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம முன்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, LCL LLM செயின்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம எது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த செயின்ஸ் இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ரன்னபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதான் LCEL, ஓகேங்களா? ஸோ இதுவே நான் உங்களுக்கு இன்னும் நான் சொன்னேன்ல இங்க அது. ஸோ த ஃபோர்த் ரன்னபிள் எக்ஸிகியூஷன் அல்டர்னேட்டிவ்னு சொன்னல. ஸோ இதுக்கு பதிலா இன்வோக்கு பதிலா என்னென்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது தான் இது, ஓகேங்களா? ஸோ ஃபார் in stream டாட் print s. ஸோ இது எதுக்குன்னா, இந்த ஸ்ட்ரீம்ன்றது எதுக்காகனா, இந்த இன்வோக்கு பதிலா, இன்வோக்ன்றது எதுக்கு ஒரு ஆக்ஷன் தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த இன்வோக்கு பதிலா என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா, ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா ChatGPT பார்த்துருப்பீங்களா? ChatGPTல ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ஓகே? ஸோ அந்த இன்புட்டுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு எழுத்தா தான் வந்துகிட்டே இருக்கும். அவுட்புட் வந்து எப்படி வரும்னா, ஒவ்வொரு எழுத்தா வந்துகிட்டு இருக்கும். ஒரு வேர்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேர்டு வரும், அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக எஸ் நம்ம வந்து லூப்ல தான் போட்டாகணும் கண்டிப்பா. ஸோ ஃபார் எஸ் இன் செயின் டாட் ஸ்ட்ரீம், நான் இந்த ரொனால்டோவோட, இப்போ எனக்கு ரொனால்டோ பத்தி வேணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வார்த்தையை பிரிண்ட் பண்றேன், பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி போடுறேன், ஓகேங்களா? ஸோ பிளஸ்ன்றது எதுக்குன்னா எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, ஓகேங்களா? ஸோ ஹியர் இஸ் த கியூரியஸ் பார்ட், ஸ்ட்ரிக்ட் ஃபிட்னஸ் ரெஜிமென், ஓகேங்களா? டயட் பத்தி அவர் இருப்பாரு, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறோம் ரொனால்டோ பத்தி. ஸோ அதுதான் இந்த இதுல காட்டணும், ஓகே? ஸோ ஒன்று முடிச்சாச்சு. செகண்ட் வந்து என்ன காட்டணும்னு இருந்தேன்னா, பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செயின் டாட் பேட்ச் ஆஃப், ஓகே? ஸோ இப்ப நீங்க மல்டிபிள் இன்புட்ஸை கொடுக்கணும். நான் ரொனால்டோ மட்டும் பத்தி தெரிஞ்சுக்கூடாது, நான் வந்து மெஸ்ஸி பத்தி தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஒரு டைம்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா நடக்கும். ஸோ ரொனால்டோ, மெஸ்ஸி, இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட்ல கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு லிஸ்ட்ல கொடுத்து அந்த லிஸ்ட்டை நான் பேட்ச் ஃபங்க்ஷன், ஒரு பேட்ச்னா என்னது, ஒரு
குரூப் ஆஃப் இது எடுத்துக்கிறதான பேட்ச். நீங்க டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கல. ஸோ பேட்ச்ன்றது ஒரு குரூப் செட் ஆஃப் இதை எடுத்து பண்றது தானே. ஸோ அதான் பேசிக்கா நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு காட்டணுங்க. ஸோ அனதர் திங் நான் இந்த வீடியோல சொல்லணுன்றது எதுனா, ஸோ இந்த எல்சிஎல் வந்து இம்பார்ட்டன்ட் திங் கைஸ். இது வந்து இன்டர்நெட் ரிவ்யூலயே கூட கேட்கலாம். ஸோ எல்சிஎல்ன்றது அசிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிங்க்ரனஸ் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் எல்எல்எம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கும். அசிங்க்ரனஸ்னா ஒரே டைம்ல நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயின் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜெனி அப்ளிகேஷன் ஒரு கம்பெனி லெவலில் போயிட்டீங்கன்னா நிறைய செயின்ஸ் இருக்கும். C1 C2 அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ எனக்கு வந்து 2 செயின்ஸும் அட் அ டைம்ல நடக்கணும்னா, ஸோ அப்போ இங்க அசிங்க்ரனஸ் ரன்னபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்காக பில்டின் ரன்னபிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி பார்ப்போம். ஸோ எஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போது. இந்த வீடியோல நம்ம என்னன்னா நார்மல் ரன்னபிள்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ரன்னபிள்ஸ்னா உண்மையில செயின்ஸ்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐ திங்க் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாடா.